எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு டிஜிட்டல் பாரதி. ஸோ இந்த வீடியோ எதை பற்றி அப்படின்னா, எதிர்வரக்கூடிய குரூப் 4 பற்றியான ஒரு வீடியோ. ஸோ இந்த தேர்வில் நான் தேர்ச்சி அடையணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்ட்டு, என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருப்பேன். என்ன பண்ணணும் அப்படின்னா, அதில் முதல்ல இருக்கக்கூடியது நிறைய தேர்வு எழுதி பார்க்கணும். சரிங்களா? ரொம்ப நல்ல குவாலிட்டியான கொஸ்டின் பேப்பரை வச்சு நீங்கள் வந்து சால்வ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா 100% வேலை கிடைப்பதற்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. நான் படிச்சுட்டே இருக்கிறேன், கண்டிப்பாக வேலை கிடைக்காதுங்க. படிச்சுட்டு அதை வந்து நம்ம நிறைய டெஸ்ட் எழுதி பார்த்தா உங்களுக்கு நிறைய வேலை கிடைக்கும். ஸோ இதில் வந்து நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு டெஸ்ட் பேட்ச் ஷெட்யூல் ஒன்று நாங்கள் இப்போ லான்ச் பண்ணுறோம். சரிங்களா? ஸோ என்னென்னா, உங்களுக்கு ஒரு முறையான அமைப்பின் கீழே நீங்கள் பயிற்சி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக தேர்ச்சி அடைவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நான் தனியாக படிக்கிறேன் அப்படின்னா எனக்கு என்ன காம்படிஷன் தெரியாது, நான் என்ன படிக்கணும் அப்படின்னு தெரியாது. என்னோடய அறிவுக்கு எட்டன அளவுக்கு தான் என்னால் வந்து படிக்க முடியும். ஆனால் நம்ம ஒரு குழுவாக சேர்ந்து படித்தோம் அப்படின்னா நம்ம எந்த இடத்துல இருக்கிறோம் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா கொஞ்சம் இன்னும் வேகமாக ஓடுவோம். ஸோ வாரம் ஒரு கமிட்மெண்ட் இருக்கும். அந்த கமிட்மெண்ட்டை நீங்கள் பூர்த்தி செஞ்சிட்டிங்க அப்படின்னாவே அடுத்தடுத்து கமிட்மெண்ட் வாரம் வந்துகிட்டே இருக்கும். ஸோ சின்ன வெற்றிகள் கண்டிப்பாக ஒரு பெரிய வெற்றியை நோக்கி போகும். ஒரு சின்ன தோல்வி கூட அடுத்த வரக்கூடியதை மிகப்பெரிய வெற்றியாக மாற்றும். ஸோ இந்த தேர்வு முறை அப்படின்றது ப்ரிலிமினரி எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கட்டாயமாக தேவை. இது ப்ரிலிமினரி எக்ஸாம் நீங்கள் பாஸ் பண்ணணும் அப்படின்னா நிறைய கொஸ்டினை நிறையா சால்வ் பண்ணணும். ஸோ அதுதான் ஒரே வழி. ஸோ நான் இந்த கோர்ஸ் லான்ச் பண்ணுறதுனால இதை சொல்கிறேன் அப்படின்னு கிடையாது. நீங்கள் இங்கே இல்லைனா கூட எங்கேனாலும் டெய்லி ஒரு 400 கொஸ்டின் 300 கொஸ்டின் அப்படின்னு நீங்கள் சால்வ் பண்ணிங்க அப்படின்னாவே கண்டிப்பாக வேலை அப்படின்றது கிடைக்கும். ஸோ இந்த டெஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து நாங்கள் 2ஆக பிரிச்சிருக்கிறோம். வேறு எங்கேயும் இது மாதிரி பண்ணியிருக்காங்களா அப்படின்னு தெரியல. ஸோ ஃபஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்கூல் புக் வைஸ் அப்படின்றத நம்ம வந்து சொல்லியிருக்கிறோம். சரிங்களா? ஸோ 6th 7th சயின்ஸு, சோஷியல் சயின்ஸு அது மாதிரி தனித்தனியாக பிரித்து வச்சுருப்போம். டாப்பிக்கும் போட்டிருக்கோம். கொஸ்டின் பேப்பர் பைலிங்குவல் இருக்கும், 2 மொழியிலும் இருக்கும். நீங்கள் இங்கிலீஷில் தமிழில் படித்து அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ கொஸ்டின் வந்து ஸ்டாண்டர்டாக இருக்கும். அதாவது குரூப் 4 என்ன லெவலில் கேட்பாங்களோ அதை விட ஒரு படி கூடுதலாக இருக்கும். கொஞ்சம் என்னென்னா நல்லா படிச்சுட்டு வந்தீங்க, வரியாக படிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா கட்டாயமாக நல்லா ஆன்சர் பண்ணலாங்க. சரிங்களா? ஸோ என்னென்னா ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு வரியை கூட விடாமல் கொஸ்டினாக நாங்கள் எடுத்து செட் பண்ணியிருக்கோம். இது வந்து ஸ்கூல் புக் வைஸ். சரிங்களா? ஸோ இதுலேயே இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா, இதில் வந்து டாபிக் வைஸ் டெஸ்ட் அப்படின்னு இருக்குது. நீங்கள் வந்து டாபிக் வைஸ் டெஸ்ட் எடுத்துக்கலாம். அதை சிலபஸில் இருக்கக்கூடிய ஒரு டாபிக் வைஸ் நீங்கள் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா ஸ்கூல் புக் வைஸ் எடுத்துக்கலாம். அது உங்களுடைய நீங்கள் ஏற்கனவே நீங்கள் நல்லா படிச்சிருக்கீங்க, குரூப் 2க்கு ப்ரிலிமினரி எழுதிருக்கீங்க, பாஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் டாபிக் வைஸ் எடுத்துக்கலாம். இல்லை இப்போ தான் நான் ஸ்கூல் புக் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா நீங்கள் ஸ்கூல் புக் வைஸ் எடுத்துக்கலாம். இது ஒரு இண்டிவிஜுவலை பொறுத்து. ஸோ நீங்களே முடிவு பண்ணக்கூடியது தான். சரிங்களா? ஸோ இது வந்து ஒரு டெஸ்ட்டுக்கும் என்னென்ன டாபிக், அது எங்கேருந்து நம்ம படிக்கணும். ஸோ இதனுடைய குரூப் 4 எக்ஸாமில் நீங்கள் பாஸ் பண்ணணுன்னா ஒரே ஒரு வழி, ரொம்ப எளிமையான வழி, ஸ்கூல் புக் படிக்கிறது தாங்க. இது குரூப் 2 கேட்டால் நான் சொல்லவே மாட்டேன். ஸ்கூல் புக் தவிர மற்றது எல்லாத்தையுமே படிக்கணும். ஸோ அவ்வளோ இருக்குது. ஸ்டாண்டர்ட் புக்ஸ் நிறையா இருக்குது. அது பொறுத்து கூட நான் ஒரு வீடியோ போடுறேங்க. சரிங்களா? ஸோ இதில் வந்து டாபிக் வைஸ் இருக்கும். இனிஷியலாக கொஞ்சம் கம்மியாக இருக்கும், அப்புறம் போக நிறையா இருக்கும். ஸோ என்னென்னா, நீங்கள் ஏற்கனவே நிறையா நல்லா படிச்சிருக்கீங்கன்னா டாபிக் வைஸ் டெஸ்ட் எடுத்துக்கலாம். கொஸ்டின் வந்து உங்களுக்கு வந்து டாபிக் வைஸில் வந்து ஒரு செக்ஷனில் இருந்தோம். இப்போ அணுக்கரு, இயற்பியல், அட்டாமிக் ஃபிசிக்ஸ் அப்படின்னா அதுலேருந்து நிறைய கொஸ்டின்ஸ் 7ஆவதுலேருந்து கொஞ்சம் கொஸ்டின் இருக்கும், 8th இருக்கும், 9th இருக்கும். இப்போ ஓல்டு புக்கும் படிக்கணுமா அப்படின்னா ஓல்டு புக் பெருசாக படிக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஏன்னா புது புக்கில் ஜிஎஸில் எல்லாமே கவர் பண்ணிடுறாங்க. ஓரளவு அந்த மேலோட்டமாக பார்த்தீங்கன்னாவே அது ரிவிஷன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். எக்ஸ்ட்ரா பாயிண்ட் ஏதாவது இருந்தால் மட்டும் நம்ம கொஞ்சம் நோட் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும். மற்றபடி புது புக்கே போதுமான அளவுக்கு இருக்கும். ஜிஎஸ்க்கு தமிழுக்கு வந்து பார்த்திங்கன்னா பழைய புக்கு கண்டிப்பாக படிக்கணும். 20 to 25% ஆஃப் கொஸ்டின் வந்து பழைய புக்கில் இருந்து கேட்குறாங்க. அதனால் அது ரொம்ப முக்கியம். புது புக்கு கண்டிப்பாக படிக்கணும். கண்டிப்பானா கட்டாயமாக புது புக் படிக்கணும். 80% கொஸ்டின் புது புக்கில் இருந்தும் கேட்குறாங்க. ஸோ தமிழ் பொறுத்த வரைக்கும் 6ஆவதுலேருந்து 12ஆவது வரைக்கும் இருக்க புக்கை நல்லா தெளிவாக படிச்சுக்கோங்க. முக்கியமாக 9th 10th நீங்கள் ஆரம்பிங்க. ரொம்ப நல்லா அந்த 9th 10th நீங்கள் நல்லா தரவு பண்ணிட்டீங்க அப்படின்னாவே நிறையா கொஸ்டின் அதுலேருந்து வரும். 11th 12th கேட்குறாங்க கொஸ்டின். சரிங்களா? ஸோ ரொம்ப எக்ஸ்டென்சிவாக படிக்கணும் அப்படின்றது கிடையாது. தமிழை பொறுத்த வரைக்கும் ஒரு 4 டைம் 5 டைம் இந்த புக்கு நீங்கள் திருப்பி படிச்சிட்டிங்கனாவே போதும். நிறைய கொஸ்டின் அட்டன் பண்ணி பார்த்தீங்கன்னாவே போதும், பாஸ் பண்ணிடலாம். எதையும் மனப்பாடம் பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையவே கிடையாது.
ஓகே. ஸோ இது வந்து டாபிக் வைஸ் இருக்குது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சிலபஸ் வைஸ் இருக்குது. அது சிலபஸ் வைஸ் இருக்குது, ஸ்கூல் புக் வைஸ் இருக்குது. ஸோ உங்களுடைய சாய்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். சரிங்களா? உங்களுடைய முடிவு உங்கள் கையில் தான் இருக்குது. ஓகே. இது வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 25 டெஸ்ட் வந்து ஜிஎஸ்லேயும் 25 டெஸ்ட் வந்து பொது தமிழ்லையும் நடக்குது. பொது தமிழோடவே பார்த்திங்க அப்படின்னா கூடுதலாக நம்ம வந்து மேக்ஸு அப்புறம் லேட்டர் பீரியடில் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்றதையும் நம்ம கவர் பண்ணுவோம். ஸோ இதுக்கு வந்து மேக்ஸ்க்கு வந்து அவங்களுக்கு 20-25 கொஸ்டின் அப்படின்றது கேட்போம். 100 கொஸ்டின் தமிழில் இருந்தும் 25 கொஸ்டின் வந்து மேக்ஸில் இருந்தும் 25 கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து வரும். ஸோ என்னென்னா இப்போ அந்த 25 மேக்ஸுக்கு கொஸ்டின் நம்ம கொடுத்ததுக்கப்புறம் அதை சால்வ் பண்ண வீடியோவை இந்த சேனலில் அப்லோட் பண்ணுறோம். சரிங்களா? ஸோ இனிஷியலாக எல்லாருமே பார்க்குற மாதிரி இருக்கும். அப்புறம் உங்களுக்கு வந்து ப்ரைவேட் வீடியோஸ் அப்படின்றது அனுப்பப்படும். ஸோ எல்லாத்தையும் சால்வ் பண்ண 25 கொஸ்டின் என்னென்ன மாடல் இருக்கோ எல்லா மாடல்லேருந்து ஒரு கொஸ்டின் எடுத்துகிட்டு அதை நாங்கள் சால்வ் பண்ணி வீடியோ போஸ்ட் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ அந்த ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஒன்று ஆரம்பித்து அதில் வந்து சால்வ் பண்ண அந்த பேப்பரையும் உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணுவோம், பிடிஎஃபாக அப்லோட் பண்ணுவோம். ஸோ அதுவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ என்னென்னா குரூப் 4 வேலை வாங்கணுன்னா 2 விஷயந்தான். முதல்ல நீங்கள் வந்து ரொம்ப நல்ல தமிழ் படிக்கணும். அடுத்து வந்து கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் மேக்ஸை நம்ம ஓரளவு நல்லா படிக்கணும். கரண்ட் அஃபேர்ஸ் ரொம்ப எக்ஸ்டென்சிவாகவும் போயிடக்கூடாது. மேக்ஸ் ரொம்ப முக்கியம். 25க்கு 23, 24 கட்டாயமாக எடுக்கணும். சரிங்களா? உங்களுக்கு வந்து ஹை ஸ்கோரிங் ஏரியா இதுதான், தமிழும் உங்களுடைய மேக்ஸும் தான். இதில் நீங்கள் நல்ல மார்க் எடுத்துட்டிங்கனாவே போதும், கட்டாயமாக வேலை அப்படின்றது கிடைக்கும். அதுக்கப்புறம் தேர்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஜென்ரல் ஸ்டடீஸில் சோஷியல் சயின்ஸ் வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் சயின்ஸ் வச்சுக்கோங்க. சயின்ஸ்லேருந்து ஒரு 10-12 கேள்வி தான் கேட்குறாங்க. ஆனால் நீங்கள் சயின்ஸ் எடுத்து படிக்கணும் அப்படின்னா ஒரு 6 மாதம் கூட ஆகும். ஆனால் அவ்வளோ இருக்குது, டாபிக் இருக்குது. அதனால் செகண்ட் ப்ரியாரிட்டியாக வந்து நம்ம வந்து சயின்ஸ் வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு வந்து சோஷியல் சயின்ஸை ரொம்ப நல்லா படிச்சிடணும். அதில் பாலிட்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா 11th 12th புக்கில் கொஞ்சம் படிக்கிற மாதிரி இருக்கும். எக்கனாமியும் அதே மாதிரி படிக்கிற மாதிரி இருக்கும். மற்றபடி எல்லாமே 10th வரைக்கும் இருக்க புக்லேயே ஜியாகிரஃபி எல்லாமே கவர் ஆகிடும். மாடர்ன் இந்தியா, அப்புறம் வந்து ஏன்ஷியன்ட் இந்தியா, இதெல்லாமே பழைய புக்லேயே நல்லாவே கவர் ஆகிடும். ஸோ இந்த பேட்ச் வந்து 14ஆம் தேதியிலேருந்து ஆரம்பிக்குதுங்க. 14 ஜான்வரி 2023. ஸோ இதில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா இந்த நம்பர் இருக்கும், 9443128844. இந்த நம்பருக்கு நீங்கள் ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புங்க. இந்த பிடிஎஃபை ஷேர் பண்ணுறோம். சரிங்களா? ஸோ உங்களுக்கு வில்லிங் இருந்தது அப்படின்னா இதில் நீங்கள் சேர்ந்துக்கலாம். ஸோ இது ஃப்ரீ கோர்ஸாக அப்படின்னா ஃப்ரீலாம் இல்லைங்க. இது ஆன்லைன் பேட்ச்க்கு வந்து 2000 rupees அப்படின்ட்டு சார்ஜ் பண்ணுறோம். ஆஃப்லைனாக இருந்தது அப்படின்னா சேலமில் நியூ பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துலேயே இன்ஸ்டியூட் இருக்குது, நீங்கள் அங்கே வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். 2500 ஃபார் ஆஃப்லைன் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ 14ஆம் தேதி ஆரம்பிக்குது. 14ஆம் தேதி வந்து ஒரு இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ் நடக்கும். அந்த வீடியோவும் நான் அப்லோட் பண்ணுறேங்க. ஸோ அதில் வந்து ஒரு மாடல் டெஸ்ட் அப்படின்றது நடக்கும். அந்த மாடல் டெஸ்ட்டில் ஒரு 50 கொஸ்டின் இருக்கும். படிச்சுட்டு வரணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஓரளவு ஜென்ரலாக வந்தீங்கன்னாவே ஸோ எந்த லெவலில் இருக்கிறோம் அப்படின்றத டெஸ்ட் பண்ணுறதுக்காக 14ஆம் தேதி நடக்கும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் இந்த ஷெட்யூலில் எது நீங்கள் சூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு ஷெட்யூல் கையில் தரப்படும். வாரம் 2 டெஸ்ட் நடக்கும். ஒரு டெஸ்ட் ஜிஎஸ்லேயும் ஒரு டெஸ்ட் தமிழ்லையும் நடக்கும். ஸோ கண்டினியூஸாக நீங்கள் வாரம் வந்து இந்த டெஸ்ட் எழுதிக்கிட்டே இருந்தீங்க அப்படிங்கன்னா கண்டிப்பாக வெற்றி அடைவதற்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ நோட்டிஃபிகேஷன் இன்ஃபேக்ட் இந்த மாத கடைசியில் வருவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. எக்ஸாம் இந்த எலெக்ஷன் முடிஞ்சு உடனே வரும். ஸோ எலெக்ஷனுக்கான ஒரு பொறியாக இந்த குரூப் 4 எக்ஸாம் வைக்கிறாங்க. சரிங்களா? ஒரு 12,000 15,000 வேக்கன்சி அப்படின்றது வரும் அப்படின்ட்டு எதிர்பார்த்துட்ருக்குறோம். ஓகே. ஸோ நல்ல சான்ஸு. குரூப் 4லேயும் ரொம்ப நல்ல போஸ்ட்லாம் விஓலாம் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் ரெவென்யூ டிபார்ட்மெண்ட், ரூரல் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட், மாதிரி நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்குது. நிறைய இப்போ போர்டும் இருக்குது. இப்போ பணியிடங்கள் கூடுதலாக இப்போ சேர்க்க போகிறாங்க. ஸோ அதனால் நிறைய நல்ல வாய்ப்புகள் அப்படின்றது இந்த குரூப் 4 எக்ஸாமில் இருக்குதுங்க. ஸோ இந்த பேட்சில் நீங்கள் சேரணும் அப்படின்னா இந்த நம்பரை நீங்கள் 9443128844க்கு ஒரு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஃபர்தர் டீட்டெயில் அப்படின்றது உங்களுக்கு அனுப்பப்படும். நன்றி.